ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சண்டே மினி விலாக் பார்க்கலாம். காலையில் லேட்டாக தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் பாப்பாலாம் எழுந்தாங்க. ஸோ எழுந்தோடனே காஃபி குடிச்சிட்டு நான் மார்க்கெட் போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் சமைக்கவே இல்லை. சரி லஞ்சு சீக்கிரம் பண்ணிடலாம், அவங்க வர்றதுக்குள்ளே கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சாதம் வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுட்டேன். ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கும் ஃபுல்லாக ரெடி பண்ணி ரசமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபைனலாக வந்துட்டு ஒரு 12:00 இருக்கும். அப்போ தான் என்னோடய ஹஸ்பண்டும் பாப்பாவும் வந்தாங்க. ஸோ வந்துட்டு என்னோடய குக்கர் வந்துட்டு 5 லிட்டர் குக்கர் வந்துட்டு விசிலும் போச்சு, கேஸ்கெட்டும் போச்சுங்க. ஸோ அதை வந்துட்டு புதுசு வாங்குறதுக்கு பதிலாக நம்ம புது குக்கரே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய குக்கரை கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. புது பாத்திரம் அப்படின்னாலே பொண்ணுங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாலி தான். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து இந்த குக்கர் வந்தது வந்து ஒரு வகையில் ஹாப்பி தான். பழைய குக்கர் 3 லிட்டர் குக்கருக்கு வந்து கேஸ்கட் போச்சுங்க. ஸோ அதுக்கான கேஸ்கட்டும் புது குக்கரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் குக்கரு. ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நான்வெஜ் சமைக்க போகிறோம், அது புது குக்கரில் சமைக்க போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. புது குக்கர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹாட் வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டு. ஸோ அதே மாதிரியே நான் வந்துட்டு குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டர் போட்டுட்டு அதில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை யூஸ் பண்ணேன். குக்கரில் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து வருது பாருங்கள். குக்கர்லேயே தான் நான் மட்டன் குழம்பு வச்சுருந்தேன். சிக்கன் கொஞ்சம், மட்டன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் ஒரு 1/2 கேஜி, மட்டன் ஒரு 1/2 கேஜி. மட்டன் வந்து குழம்பு வச்சுட்டு சிக்கன் வந்துட்டு தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மட்டன் குழம்புக்கு வந்து நான் எப்போயுமே மசாலா அரைச்சி தாங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரியே வச்சுட்டு இருந்தேன். சிக்கனுக்கு வந்துட்டு மேக்னேட் பண்ணுறதுக்காக வீட்டு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மட்டன் குழம்புக்கு வந்துட்டு தாளிச்சிட்டு மட்டன் போட்டு மசாலா எல்லாமே போட்டுட்டு அதையும் குக்கரில் விசில் வச்சுட்டேன். சிக்கனும் வச்சுட்டேன். ஃபைனலி என்னோடய கிச்சன் வந்து இந்த நிலமையில தாங்க இருந்தது. ஸோ அதையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு மட்டன் குழம்பு எப்படி வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வைக்கிற மட்டன் குழம்பு, நான் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் பெப்பர் தொக்கு, இதுவும் சூப்பராக வந்திருந்தது. இதோட ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலி நம்ம வீட்டில் வந்துட்டு லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, ரசம், மட்டன் குழம்பு, சிக்கன் தொக்கு.